சமீபத்துல வெளியான ஜாக்சன் திரைப்படத்துல பேய் வேஷத்துல நடிச்சு எல்லா தரப்பு ரசிகர்களுடைய பாராட்டுகளையும் அள்ளிட்டு போன நடிகர் சத்யராஜ் தற்போது புதுமுக இயக்குனர் கார்த்திக் இயக்கி வரும் பெயர் சுட்டப்படாத கிட்னாப் த்ரில்லர் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை நாதாம்பால் பிலிம் ஃபேக்டரி சார்பில் சத்யராஜ் தயாரிச்சிட்டு வராரு. அப்படி என்ன சிறப்பு இந்த படத்துல இருக்கு? இயக்குனர் கார்த்திக் என்கிட்ட வந்து கதையை சொன்ன அடுத்த நொடியே இந்த படத்துல நான் நடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டேன். அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய கதையானது என்ன ரொம்பவும் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் புதுமுகமா இருந்தாலும் அவருடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இந்த படத்துக்கு பக்கபலமா செயல்பட்டு வருது. ஒரு ரேடியோ ஸ்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத கூர்ந்து ஆராய்ஞ்சு அது அப்படியே திரையில பிரதிபலிக்கும் யுக்தியை கார்த்திக் கையாண்டுட்டு வர்றாரு. ஒரு ரேடியோ ஸ்டேஷனுடைய தலைமை அதிகாரியா நான் இந்த படத்துல நடிச்சிட்டு வரேன். தொகுப்பாளர்களும் எஃப்எம் வாடிக்கையாளர்களும் ஓயாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதும் அதை நான் கண்காணிக்கிறதுமா எனக்கு புதுவித அனுபவமா இருந்துட்டு வருது. இதுவரைக்கும் நான் நடித்த கதாபாத்திரங்கள்ல இது முற்றிலுமும் மாறுபட்டதா இருக்கு. புதுமையான கதாபாத்திரம், புதுமையான கதைகளும் அப்படின்னு எல்லா விதத்திலையும் புதுமுக இயக்குனர்கள் சிறப்பா செயல்பட்டு வரதும் மேலும் சிறப்பு தருது. தொடர்ந்து புதுமுக டைரக்டர்கள் கூட நான் பணியாற்றதை நான் ரொம்பவும் விரும்புறேன் அப்படின்றாரு நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் சத்யராஜ். இந்த படத்தினுடைய கதையானது ஒரு ரேடியோ ஸ்டேஷனை மையமா கொண்டு தான் நகருது. ஒரு ரேடியோ தொகுப்பாளருக்கும் கடத்தல்காரனுக்கும் இடையே நடக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய கதைக்கரு. சத்யராஜ் அப்படின்னாலே நையாண்டியான வசனங்கள் தான். அந்த வகையில இந்த படத்துல சத்யராஜோட நையாண்டியான வசனங்களை ரசிகர்கள் பெருமளவுல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு புதுமுக இயக்குனர் கார்த்திக். சந்தோஷ் இசையமைப்பாளராகவும் ஸ்ரீராம் ஒளிப்பதிவாளராகவும் பணியாற்றி வரும் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கடந்த 5 நாட்களா நடைபெற்று வர்றது குறிப்பிடத்தக்கது.